ஹாய் ஜென்ஜீஸ், இன்னைக்கு டே 74 ஆஃப் 90 டேஸ் அப்டேட் சேலஞ்சில் மிக்சர்ஸ் அண்ட் அலிகேஷன் டாபிக் தான் பார்த்துருந்தோம். நம்ம ரீல்ல சொன்ன மாதிரியே ஒரு ப்ராப்ளம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு ஓவராலாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரீலை பார்த்து கமெண்ட் பண்ணவங்களுக்கும் யூடியூப் சேனல் சொன்னவங்களுக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். அப்படியே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரீல் ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா ரீல் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னாலே இந்த டாபிக் என்னன்றது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஒரு 1000 கிலோ சர்க்கரை இருக்கு, ஓகேங்களா? அந்த 1000 கிலோ சர்க்கரையை ஒரு பார்ட்டை வந்து 8% விற்கிறாங்க. மிச்சம் இருக்கிற பார்ட் எல்லாத்தையும் 18% விற்கிறாங்க, ஓகேங்களா? ப்ராஃபிட்டுக்கு. இந்த ப்ராஃபிட் இருக்கும்போது டோட்டல் ப்ராஃபிட் வந்து அந்த 1000 கிலோ சர்க்கரை விற்று முடித்த பிறகு 14% இருக்கு. இப்ப நம்ம கிட்ட என்ன கொஸ்டின் கேக்குறாங்கன்னா, அந்த 18% வித்த ப்ராஃபிட் இருக்குல்ல, அது எத்தனை கிலோ வந்து அந்த 18% வித்தாங்கன்னு கேக்குறாங்க. இந்த கொஸ்டின் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கேஜிஸ் கொடுக்கல, ரேஷியோ கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல. ப்ராஃபிட்டோட பர்சன்டேஜ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்னா, ட்ரெடிஷனலா எக்ஸ் ஒய்ன்னு போட்டு நம்ம எக்ஸ் இன்டு 18% இந்த மாதிரி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி சால்வ் பண்ணலாம். இதை எப்படி சால்வ் பண்றது நான் பிடிஎஃப்ல கொடுத்துருக்கேன். அதை எக்ஸ்பிளைன் பண்ணா ரொம்ப டைம் ஆகும். ஸோ நம்ம சிம்பிளா எப்படி சால்வ் பண்ணலான்றது இப்போ உங்களுக்கு சொல்றேன். ஷார்ட்கட் மெத்தடு இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். அலிகேஷன் மெத்தட்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஷார்ட்கட் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பார்ட் வந்து ஒரு பகுதியை வந்து 8% வந்து ப்ராஃபிட் வித்தாங்கன்னு சொன்னால அதை போட்டுக்கலாம். இன்னொரு பகுதி பேலன்ஸ் பகுதி எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா 18% வித்தாங்களா அதை ரைட்ல போட்டுக்கலாம். இப்ப சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பர்சன்டேஜ் டோட்டல் ப்ராஃபிட்ன்றது 14% இங்க போட்டுக்கலாம். இப்ப 8 14க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா சப்ராக்ஷன் தான் பண்ணுவோம். ஆனா வந்து இங்க 8 மைனஸ் 14 -6 வராது, +6. அதுக்குள்ள இருக்கிற டிஃபரன்ஸ், அது எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்றத மட்டும் தான் கால்குலேட் பண்ணுவோம். அதே மாதிரி 18 - 14 வந்து பாத்தீங்கன்னா 4. இப்ப 4:6 2:3. ஏன் 4:6 போது நம்ம ரேஷியோ பொறுத்த வரைக்கும் எவ்வளவு சிம்பிளிஃபைடா ஆகிறதுக்கு தான் பார்ப்போம். இப்போ 500:1000னா அந்த 1:2 வரும். அதே மாதிரி 4:6னா 2:3. ஓகேங்களா? இப்ப ரேஷியோ ஆஃப் 8% வந்து 2. இந்த 8ஓட ரேஷியோ வந்து 2, 18ஓட ரேஷியோ வந்து 3. அதாவது இது 2:3ன்ற ரேஷியோல வந்து கலக்கி இருக்காங்க. அந்த அரிசி அந்த 1000 கிலோ அரிசியை வந்து பாத்தீங்கன்னா 2:3 ரேஷியோல வந்து பாத்தீங்கன்னா வித்துருக்காங்க அப்படின்றது தெரிய வந்து இப்ப நமக்கு. இப்ப 2 + 3ன்றது = 5 பார்ட்ஸ். நம்ம ரேஷியோ ப்ரொபோர்ஷன்ல பாக்குற மாதிரி நம்ம ரெண்டு ரேஷியோ ஆட் பண்ணோம்னா டோட்டலா 5 பார்ட்ஸ் இருக்கு. 5 பார்ட்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா 1000 kg, கரெக்ட்டுங்களா? இப்ப 1 பார்ட் வந்து 1000/5 வந்து பாத்தீங்கன்னா 200 kg. இப்ப இந்த 200 kgன்றது ஒரு பார்ட் தெரிஞ்சிருச்சு. நமக்கு கொஸ்டின்ல கேட்டுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரீல் ப்ராப்ளம் இங்க டிஸ்பிளே பண்ண சொல்றேன். இப்ப நமக்கு வந்து அந்த 18%ஓட எத்தனை கிலோ வித்திருக்காங்க, 18% ப்ராஃபிட்டுக்கு எத்தனை கிலோ வித்திருக்காங்கன்றது நமக்கு தெரியணும். அப்ப 3 × 200 வந்து பாத்தீங்கன்னா 600 kg. இப்ப நமக்கு வந்து ஆப்ஷன் சி தான் வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர். ஓகேங்களா? இப்ப நம்ம ரீல் ப்ராப்ளமும் முடிச்சாச்சு. சரி ப்ரோ, இந்த பால்காரர்லாம் கதை சொன்னியே ரீல்ல, அது எங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பால்காரருக்கு அது ஒரு சம் இருக்கு. அது வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ப்ராப்ளம்ஸ்னு சொல்லுவோம். இப்ப அதுக்கு வந்து இந்த ஃபார்முலா நல்லா பாத்துக்கோங்க. ஃபைனல் குவாண்டிட்டி ஈக்குவல் டு இனிஷியல் குவாண்டிட்டி இன்டு 1 - குவாண்டிட்டி ரீப்ளேஸ்ட் டிவைட் பை டோட்டல் குவாண்டிட்டி ஹோல் பவர் n. இந்த ஃபார்முலா பார்க்கும்போது புரியாது, இப்போ உங்களுக்கு சொல்லும்போது புரியும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 80 லிட்டர் மில்க் இருக்கு. அதாவது பால்காரங்க தண்ணி கலப்பாங்கன்னு தெரியும். அந்த தண்ணி எவ்வளவு கலந்து மிச்சம் எவ்வளவு பால் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்குன்னா இந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ரீப்ளேஸ்மெண்ட் ப்ராப்ளம்ஸ். 80 லிட்டர் பால்ல 8 லிட்டர் பாலை வந்து வெளியே எடுத்துட்டு அதை வந்து தண்ணி ஊத்திட்டாங்க. ஓகேங்களா? இது வந்து 2 தடவை நடந்திருக்கு இந்த மாதிரி. இப்ப எவ்வளவு மில்க் வந்து மிச்சம் இருக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். இப்ப நம்ம இந்த ஃபார்முலால வந்து அப்ளை பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இனிஷியல் குவாண்டிட்டி வந்து பாத்தீங்கன்னா 80 இன்டு 1 - குவாண்டிட்டி ரீப்ளேஸ்ட், எவ்வளவு குவாண்டிட்டி எடுத்திருக்காங்க 8 லிட்டர், டிவைட் பை டோட்டல் குவாண்டிட்டி எவ்வளவு 80 ஹோல் பவர் n. என்னன்றது வந்து பாத்தீங்கன்னா எத்தனை தடவை எடுத்திருக்காங்கன்றது தான் n. அது வந்து பாத்தீங்கன்னா 2 டைம்ஸ் எடுத்திருக்காரு தான் கொஸ்டின்ல சொல்லியிருக்கு. ஸோ 2. இப்ப 80 இன்டு 1 - 8/80 வந்து 1/10 ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? இப்ப 10 இன்டு 80 இன்டு 10 இன்டு 1 10, 10 - 1 9, 9/10 ஹோல் ஸ்கொயரு. இப்ப அப்படியே பக்கத்துல எழுதிக்கலாம். 80 இன்டு 9/10ன்றது 0.9 ஹோல் ஸ்கொயர் ஆகுங்களா? ஓகே. 0.9 ஹோல் ஸ்கொயர் என்ன வரும்? 0.9 0.81. 80 இன்டு 0.81. இப்ப நம்ம வந்து 81 × 8 போட்டாலே போதும். 8 8 64. அப்ப 64.8 லிட்டர். அதாவது மேல இருக்கிற அந்த 2 ப்ராசஸையும் நம்ம 2 தடவை பண்ணிட்டோம்னா, அதாவது 8 லிட்டர் பாலை ஒரு தடவை எடுத்துட்டு தண்ணி ஊத்திட்டோம். திரும்பி 8 லிட்டர் பால்ல அந்த 80 லிட்டர் பால்ல இருந்து எடுத்துட்டு தண்ணி ஊத்திட்டோம். அப்படி ஊத்திட்டோம்னா நமக்கு மிச்சம் இருக்கிற அந்த மில்கோட குவாண்டிட்டி வந்து பாத்தீங்கன்னா
64.8 லிட்டர் தான். ஓகேங்களா? இதே மாரி நெறைய சம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிராக்டிஸ் செக்ஷனுக்கும் பிளஸ் புரியிற மாரி ஒரு பிடிஎஃப்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த பிடிஎஃபோட லிங்க் கீழ இருக்கு. அதையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அத யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம வாட்ஸ்அப் சேனல்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனல்ல எல்லா பிடிஎஃபோட லிங்க்குமே இருக்கும். இதுக்கு முன்னாடி போட்ட டேஸோட பிடிஎஃப்லேருந்து எல்லாமே இருக்கும். நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீப் லேர்னிங், கீப் புஷிங். பை ஃப்ரம் மீ. நாளைக்கு டே 75ல பார்க்கலாம். பை.